Hello students, the lattices given by the Hayes diagrams are distributive or not நீங்க question கேட்டிருந்தீங்க. அதனால இன்னைக்கு solution இதுக்கு upload பண்றேன். Question என்னன்னா verify whether the lattices given by the Hayes diagram in the following are distributive. அப்ப ரெண்டு Hayes diagram கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம distributive இல்லையான்னு find out பண்ணணும். ரொம்ப சிம்பிள் distributive formula என்னது? So நான் ஒரு distributive formula எடுத்திருக்கேன். AR, B and C is equal to ARB and ARC. இந்த R வந்து உள்ள போயிடும். இந்த AND வந்து வெளியில வந்துடும். So ARB and C is equal to ARB and ARC. So நம்ம first diagram எடுத்துக்கலாம். First diagramல 0 element இருக்கு. A1, இது B1, இது C1, இது 1. Second diagramல வந்து 0, A2, B2, C2. மேல 1 கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு டயக்ராம் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்றத இப்போ நம்ம செக் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டயக்ராம் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம் என்னன்னா A1 இருக்கு, C1 இருக்கு, B1 இருக்கு. ஸோ நம்ம பாட்டம்ல இருந்து எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ A, B, C டிஸ்ட்ரிபியூட்டிவ்க்கு 3 எலிமெண்ட் வேணும். இந்த 3 எலிமெண்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? A1, B1, C1 எடுத்துக்கிறோம். என்ன ஆர்டர்ல எடுக்கணும்னா இப்போ கீழே இருந்து எலிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கீழே என்ன எலிமெண்ட் இருக்கு? C1 தான் லீஸ்ட் பாட்டம்ல இருக்கு. அப்போ C1 ஃபர்ஸ்ட் எலிமெண்டா சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் A1 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எலிமெண்ட்டை A1 சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து B1. ஸோ இந்த ஆர்டர்ல தான் சூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ C1, A1, B1. ஸோ இந்த ஃபார்ம்ல எழுதியிருக்கேன். இந்த ஏக்கு பதிலாக C1 சப்ஸ்டியூட் பண்ண போறேன். பிக்கு பதிலாக A1, சிக்கு பதிலாக B1. So ஏக்கு பதிலா C1 or Bக்கு பதிலா A1 and B1 equal to ஏக்கு பதிலா C1 or A1 and C1 or B1. இப்போ இந்த both ஈக்குவலா நம்ம செக் பண்ண போறோம். இப்போ A1 and B1. A1 and B1 na it's a GLB of A1 B1. So and இப்படி இருந்ததுன்னா lower bound. இந்த இது வந்து upper bound. So இது upper bound. இந்த symbol வந்து lower bound. Lower boundனா கீழே. So கீழே பார்த்திருந்தா lower bound, மேலே பார்த்துட்டு இருந்தா upper bound. அப்போ A1க்கு B1க்கு lower bound எது? Greatest lower bound எது? இப்போ A1 கீழே lower bound என்ன இருக்கு? 0. Next B1 கீழே lower bound என்ன இருக்கு? C1 இருக்கு, 0 இருக்கு. அப்ப ரெண்டுத்துக்கும் காமனா இருக்குது என்னது? 0 மட்டும்தான். So A1 and B1 is 0, which is equal to இப்போ C1 R மேலே பார்த்திருக்கா? மேலே பார்த்திருந்தா இது upper bound அப்படின்னு சொல்லுவோம். அப்ப C1க்கும் A1க்கும் upper bound எது? இப்ப C1 பாத்தீங்கன்னா upper boundல யாரெல்லாம் இருக்கா? B1 1. இப்ப A1 எடுத்தீங்கன்னா upper boundல யார் இருக்கா? 1 மட்டும்தான் இருக்கா. அப்ப காமனா என்ன இருக்கு? 1 மட்டும்தான் இருக்கு. So C1 or A1 is 1 and இப்ப C1 or B1. R னா என்னது? upper bound மேல பார்க்கணும். So C1க்கு மேல எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கு? C1க்கு மேல எலிமெண்ட்ஸ் என்ன இருக்குன்னா C1 இருக்கு, B1 இருக்கு, நெக்ஸ்ட் 1 இருக்கு. நெக்ஸ்ட் B1. B1க்கு மேல என்ன எலிமெண்ட் இருக்கு? B1 இருக்கு, அப்புறம் 1 இருக்கு. ஸோ இது ரெண்டு அப்பர் பவுண்ட். இப்போ இதுல காமன் பாத்தீங்கன்னா ரெண்டு எலிமெண்ட் இருக்கு. B1 1 இருக்கு. இதுலயும் B1 1 இருக்கு. இதுல லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எது? லீஸ்ட் எது கீழே இருக்கு? B1 1. ஸோ 1 தான் கீழே இருக்கு. சாரி, B1 தான் கீழே இருக்கு, 1 மேல இருக்கு. அப்போ அப்பர் பவுண்ட்ல லீஸ்ட் எலிமெண்ட் என்னன்னா B தான் லீஸ்ட் எலிமெண்ட். B1 தான் லீஸ்ட் எலிமெண்ட். அப்ப இந்த B1 சூஸ் பண்ணிக்கணும். 1 and B1. இப்போ C1 or 0 எந்த வேல்யூ எடுத்து 0வோட ஆர் பண்ணாலும் அதே C1 தான் வரும். நெக்ஸ்ட் 1 and B1. 1ஓட எதை AND பண்ணாலும் B1 தான் வரும். ஸோ B1. ஸோ ANDனா என்னது? ANDனா மல்டிப்ளிகேஷன். ஓகே. ஸோ மல்டிப்ளிகேஷன்ல இப்போ நம்ம B1 சப்போஸ் நம்ம 0 எடுக்கணும்னு நினச்சிக்கோங்க. B1 0 எடுத்தா 1 into 0 என்னது?
0 அதே b1 தான் வரும். சப்போஸ் நீ b1 1 எடுத்துக்கோங்க. 1 எடுத்தீங்கன்னா 1 into 1 என்னது 1. அப்போ and பண்ணும்போது 1 and b1 வந்து b1. இப்போ orனா என்னது? orனா addition. இப்போ c1 0 எடுங்க. 0 எடுத்தீங்கன்னா 0 plus 0 என்னது? 0. c1 1 எடுங்க. 1 plus 0 என்னது? 1. அப்போ c1 என்ன இருக்கோ அதுதான் plus பண்ணா வரும். or பண்ணா. So c1 is equal to b1. Whether both are equal? Both are not equal. அப்போ இந்த distributive law ஓட left hand sideயும் right hand sideயும் satisfy பண்ணல. Therefore, the Hayes diagram 1 is not a distributive lattice. இப்போ diagram 2 போலாம். இப்போ diagram 2ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 0 1 இருக்கு. Next not a distributive lattice. 0 1 இருக்கு. A2 B2 C2 மூணுமே ஈக்குவல் பொசிஷன்ல இருக்கனால நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் எலிமெண்ட்ஸா. ஸோ ஈக்குவல் பொசிஷன் இருந்தால் அப்படியே எடுத்துக்கலாம் A2 B2 C2. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல ஈக்குவல் பொசிஷன்ல எழுதல, அதனால கீழே இருந்து டேர்ம்ஸ் எடுத்துட்டு போகணும். ஸோ கீழே இருந்து ஃபர்ஸ்ட் C1, அடுத்து A1, நெக்ஸ்ட் B1. இது மூணுமே ஈக்குவல் பொசிஷன்ல இருக்கு. A2 B2 C2. ஸோ மூணுமே அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ ஏக்கு பதிலாக A2 எடுத்துக்கிறேன். A2 or Bக்கு பதிலாக B2, Cக்கு பதிலாக C2 equal to A2 or B2 and A2 or C2. இப்போ first B2 and C2. So B2 and C2 னா என்னது? B2க்கும் C2க்கும் கீழே யார் இருக்கா? ஆப்வியஸா B2க்கும் C2க்கும் கீழே யார் இருக்கா? 0 எலிமெண்ட் மட்டும்தான் இருக்கு. So A2 or 0 equal to இப்போ A2 or B2. A2க்கும் B2க்கும் மேலே யார் இருக்கா? ஸோ A2 இது இருக்கு, B2 இங்க இருக்கு. A2க்கும் B2க்கும் ஆப்வியஸா காமனா 1 மட்டும்தான் இருக்கு. ஸோ 1 and சேம் திங் A2க்கும் C2க்கும் யார் காமனா இருக்கா? A2க்கும் C2க்கும் above யார் இருக்கா? அங்கேயும் 1 மட்டும்தான் இருக்கு. ஸோ 1 and 1. இப்போ சொல்லுங்க A2 or 0 என்னது? orனா என்னது? பிளஸ். A2 0 இருந்தா 0 plus 0 என்னது? 0. ஸோ அப்போ A2 1 இருந்தா 1 plus 0 என்னது? 1. அப்போ A2 என்ன இருக்கோ அதான் வரும். ஸோ A2 or 0 is A2. Equal to 1 and 1 என்னது? 1. Whether A2 1 is same இல்ல, not equal. அப்போ இதுவும் distributive law-வை satisfy பண்ணல. So diagram 2, Hayes diagram 2 is also not a distributive lattice. Hence, prove பண்ணிட்டோம். I hope நீங்க understand பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Thank you students. Have a great day.